சர்க்கார் படத்துல சுந்தர் பிச்சையா வந்து அமெரிக்கால இருந்து வந்து ஓட்டு போடுவார் விஜய். அதுவே மாஸ் காட்சியா இருக்கும். அந்த படத்துல அது அதிரடியான ஒரு காட்சி. ஓட்டு போடுறதுக்காக எங்க இருந்து வேணா வரணும்னு சொல்லுவாரு. அது நிஜ வாழ்க்கையிலேயே நடக்குமான்னு நினைச்சது. ரஷ்யால இருந்து வந்து இந்த தடவை ஓட்டு போட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க வருவாங்க அப்படின்ட்டு ஒரே சர்ச்சையிலேயே இருந்துச்சு. இது மாதிரியான சர்ச்சை யாருக்கு நடந்துட்டு இருக்குதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒருத்தருடைய ஓட்டுக்காக ஒரு தமிழகமே காத்து இருந்துச்சு. ஆனா காலையில வந்துட்டாரு. ஆனா ரொம்ப முகம் சோர்ந்து இருந்துச்சு. கையிலாம் இன்னும் அடிபட்டு இருக்குது. சோர்ந்த முகத்தோட அவர் போன தடவை சைக்கிள்ல வந்து எவ்வளோ ஜாலியா ஓட்டு போட்டது மறக்கவே முடியாது. அந்த அந்த நிகழ்ச்சிக்கும் இப்ப இருக்கிற நிகழ்ச்சிக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அவ்வளோ சோர்ந்த முகத்தோட இந்த தடவை வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஒன்னும் அவருக்கு பின்னாடி சினிமால நடக்கிற மாதிரியே ஒவ்வொரு காட்சியும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்குது. இவருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி கழகமாக தான் ஆகும். அதுல 2026ல விஜய் தான் சீஃப் மினிஸ்டர்ன்றதுல சந்தேகமே இல்லை.